வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மஞ்சள் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான். ஸோ அதுக்காக நம்ம ஆயுதத்தை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மாடு கட்டுறப்ப யூஸ் பண்ணுற கம்பி தான். ஸோ நம்ம இதை வச்சு நோண்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி விட்டு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து மஞ்சள் கிழங்கு நோண்டினா நல்லா வரும். அப்படியே பிடுங்கினாலும் வரும். நம்ம ஒன்றும் இதில் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இதில் இறங்குறேன்னா, பட் எந்த அளவுக்கு ஈஸியாக வேலை முடியும்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாமே வந்து அப்பா தான் பண்ணாங்க. நான் வந்து பார்க்கல. அதுக்கு முந்தின வருஷம் தான் நான் வந்து பார்த்தேன். அப்போ வந்து நிறைய மஞ்சள் வந்து நமக்கு கிடச்சிது. இந்த டைம் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன், நமக்கு எவ்வளோ மஞ்சள் கிடைக்கும் அப்படின்ட்டு. நானும் ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுக்கிறேன். சின்ன செடியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இழுக்கிறேன் இது என்ன இப்படி கட்டாகி வருதுன்னு கொஞ்சம் எடுத்தோடனே அப்செட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு செடி வச்சோம் இல்லையா, அதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இருக்கிறதுலே இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்ச செடி. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2 செடி 3 செடி தான் இருக்கும் பொங்கலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த செடி ஃபிக்ஸ்டாக அந்த ஜன்னல் ஓரத்துலேயே இருக்கும். ஏன்னா டெய்லி நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு அங்கே தண்ணி ஊற்றுறோமா. ஸோ அது அந்த இடத்துல தான் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ பிடிச்சி இழுத்தா ஒரு செடி வந்துடுச்சு. அடுத்து இன்னொன்று வருமானு தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை சுற்றி வட்டம் போட்டு நமக்கு தெரிஞ்ச குரங்கு வித்தையெல்லாம் காட்டி எப்படியாச்சும் இன்றைக்கி மஞ்சளை நம்ம அறுவடை பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி இதில் பூ வந்துடுச்சு. மேலேயே வந்து கிழங்கு தெரிஞ்சு அதுலேருந்தே திரும்ப இன்னொரு மஞ்சள் செடி வர ஆரம்பிச்சிடுது. சுத்தமாக முடியல. இது மேலே இருக்க இந்த இலையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அடியில் நோண்டினோன்னா நமக்கு நல்லா கிடைக்கும். நான் தான் அப்படியே பிடிங்கிட்டேன். அதெல்லாம் வரலம்மா. இதோ இங்கே எடுத்து போட்டுக்கிற மாதிரி இதை எடுத்து வச்சுக்குமா. இருக்கிறதுலே இதுதான் பெரியசு. ஸோ நம்ம இது சுற்றி நோண்டிடும். அதுக்கப்புறம் வந்து எட்டை நோண்டினாதாம்மா வருது. நாங்கள் நோண்டி அதை போட்டுக்கிற மாதிரி கீழே அதை எடுத்து போட்டுக்க கூடையில். இதே மேலேயே முளைச்சி வந்துட்டுமா. கிழங்கு மேலேயே முளைச்சி வந்துச்சுன்ற. இதில் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிழங்குல தான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேங்க. தண்டே எப்படி மஞ்சளாக இருக்குதுன்னு. இங்கே தட்டி போட்டுறியா? அதான் இதில் தட்டி எடுத்து போட்டுறேன். நீதானே பெரிய வந்துட பரவா. இல்லை கலர் இதாக எடுக்கிறோம். வந்து நம்ம ஃபுல் எனர்ஜியோடு குத்தினா தான் வரும். பிடிங்கிடுவியா நீ? இன்னும் கொஞ்சம் இப்படி குத்தி தூக்கணுமா? கொடுமா, நான் தூக்குறேன். என்ன பண்ண மரக்கட்டை தான் வருது. இது ரொம்ப முத்திச்சுன்னு நினைக்கிறேன். அதான் வரல. அதான் இரு கையை பட்டாது. அது வேறு ஆழமே முடியாது. கொடு, நான் குத்திக்கிறேன். அதான் கெமிக்கலாக இருக்குதுல்ல. அது சொன்னால் கேட்க மாட்டேங்க. அப்பா இன்னும் குத்தணுமோ? வேறு மாரி இது.
வேரா இல்லை கிழங்கு? இல்லைம்மா, அதுக்காக தான் முடி வேறுதாம்மா, கிழங்கு மொத்தம் வேறு நல்லா காட்டணும் தான் சொன்னேன். இந்த அப்படி தூக்கி சொன்னேன். எப்படி ஒரு வாசனை வந்து அதே அரிஞ்சிடு. கொஞ்சம் வச்சா போதாதா? குட்டியாக்கத்தெல்லாம் வச்சுக்கா. இது எல்லாத்தையும் அரிஞ்சிடு. இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடுது. ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வருது. ஒரு சிலதெல்லாம் வந்து என்ன பிடிச்சி இழுத்தாலும் வரவே இல்லை. இதில் பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குன்ட்டு. இது என்ன ஒரு வாசனையாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் இதிலேருந்து நோண்டி எடுக்கிறோம். இன்னும் பெருசாக இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம மேலே தான் வைக்கிறது, ஆனால் கிழங்கு உள்ள ஆழமாக போயிடுது. இதை வந்து பயிர் வைக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எனக்கு நோண்ட இன்னும் கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இந்த மஞ்சள் கிழங்கு பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. கிட்ட போகும்போதே அப்படி ஒரு வாசனைனா ஒரு கிழங்கு கூட அடிப்படாமல் இப்போதைக்கு நோண்டி எடுத்திருக்கேன். நமக்கு வந்து இப்போதைக்கு பாதி சைடு தான் எடுத்திருக்கோம். இன்னும் பாதி சைடு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்ச கிழங்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமாக இதே இடத்துல நல்லா வளர்ந்துட்டு தான் வருது. இப்போ கட் பண்ணுறோமா, திரும்ப இதிலே வேர் வந்து அதுவே வளர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம கிழங்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வச்சோம், அதுலேருந்து வந்துடும். ஸோ இதே தான் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் இந்த பக்கம் இந்த கிழங்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்து வேர் நிறைய வந்துச்சு. கிழங்கு அந்தளவுக்கு இதில் கிடைக்கல. அது என்ன எத்தனை மாதம் என்னெல்லாம் தெரியல. நம்ம இந்த ஆடி மாதம் வச்சோன்னா அதோட வந்து பொங்கலுக்கு எடுக்கிறோமா அதான் தெரியும். பூ வந்துடுச்சுன்னா அது சைட்லேயே கொஞ்சம் நிறைய வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, இது இந்த பக்கமும் அந்த பக்கம் மண் வந்து சுற்றி நோண்டி எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் எடுக்கிறோம். அது வரவே இல்லை. சரி உடச்சி தான் எடுக்கணும்னு ஃபைனலாக உடச்சி காஞ்ச கூட்டம் நிறைய மஞ்சள் வந்து இருந்துச்சு இதில். இது என்ன, நமக்கு வந்து களிமண் மாதிரி டைப் கிடையாது. இது வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்க மண் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. ரொம்பவும் குளக்குளே பற்றி நீ குத்தது. அதனால் வந்து பிடிச்சி இழுக்கும் போதே வந்து ஒரு சிலதெல்லாம் சேரோடு ரொம்ப வந்துடுச்சு. ஒரு பாதி எடுத்துட்டோமா, இன்னும் கொஞ்சம் பாதி அந்த பக்கம் இருக்குது. அதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. பிடிச்சி இழுத்தா வந்துடும் அப்படின்ட்டு திரும்ப நான் இந்த சைடு வந்தால் இதுவும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப வேலை செய்யணும் போல். எல்லாத்துக்கும் ஒரு சில விதையை காட்டினா தான் வரும் போல். ஒன்று வந்து ஈஸியாக எடுத்தால் வந்துடுது. கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி நம்ம பள்ளம் போட்டேன்னா அது ஈஸியாக வந்துடுது. ஈஸியாக வரும்னு நினச்சி அப்படியே பிடுங்கினா வரவே இல்லை. சரின்னு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் மாற்றி நானும் அம்மா விட்டுருக்கோம். அந்த சைடு இருக்கிறது எல்லாமே சின்ன செடியாக, அதனால் நம்ம பிடிச்சி இழுத்த உடனே நமக்கு சீக்கிரமாக வந்துடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பழைய செடி, அதனால் நல்லா வேர் ஊனி கிழங்கு நிறைய இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு பார்த்தா இதை கட் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிடும். நாங்கள் கரெக்டாக ஒரு 3 மணி போல் வந்தோம். 1 hour தண்ணி விட்டு ஊறிச்சு. எவ்வளோ நேரம் ஊறினாலாம் நமக்கு தெரியாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஒரு 1 hour தண்ணி விட்டு ஊறிச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மா வந்து 3 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக மணி வந்து 4. சரி இதை அப்படியே விட்டாலும் வேஸ்ட் ஆகிடும், அம்மா மட்டும் தனியாக செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த இலையெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சக்கிழங்கு வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த கிழங்கோட வேரையே திரும்ப எடுத்துகிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதை தனியாக கட் பண்ணோம். நான் என்ன பண்ணேன், சேர்த்து கட் பண்ணிவிட்டேன். அதை கட் பண்ணும்போது அந்த தண்டுலேயே பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் செம்மையாக இருந்துச்சு. இதில் என்னென்னா இதை நம்ம எடுக்கும்போது அப்படி ஒரு வாசனை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வாசனை. ஸோ இது பயிர் வைக்கிறவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலையே. சரி நெக்ஸ்ட் டைம் தான் வந்து இதை ப்ராப்பராக அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணும். இதை வேக வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், குண்டானில் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம் வெயிலில் காய வச்சு. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் அந்த எல்லோ கலர் கிடைக்கல. அது எப்படி வேக வைக்கிறாங்கன்னு தெரியல, அதையும் செக் பண்ணி பார்க்கணும். எப்படியோ ஒரு வழியாக சாகசம் எல்லாம் பண்ணி ஒரு பாதி செடியை காலி பண்ணிட்டோம்.
அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டோட்டலாக சூப்பராக வந்துடுச்சு. பொங்கலுக்கு வந்து நமக்கு என்ன ஒரு 2-3 செடி தான் வைப்போம். மீதி எல்லாமே வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக அது எவ்வளோ வரும்னு தெரியல. காஞ்சா எவ்வளோ வரும்னு தெரியல. நாங்கள் பறிக்கும்போது பார்த்தா ஒரு அரை அன்னக்கூடை சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு அரை அன்னக்கூடை நமக்கு கிடச்சிது. மண்ணை தட்டுனா கீழெல்லாம் தட்டி வேணும். அது இல்லை ஒரு கிழங்கு நோண்டும் போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா பெருசாக இருக்குது. நானும் சைடில் இப்படி குத்தி எடுக்கிறேன், திரும்ப நோண்டி எடுக்கிறேன். அது கரெக்டாக வரவே இல்லை. சரி உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் நோண்டிகிட்டே இருந்தேன். 2 பக்கமும் கல் இருக்குது. ஆனால் சென்டரில் மட்டும் எப்படி கிழங்கு போச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் குத்தினாலும் கல் இருக்குது, ஆப்போசிட் சைடு குத்தினாலும் கல் இருக்கா, சென்டரில் மட்டும் கிழங்கு போயிருக்கு. எப்படியோ நோண்டி எடுத்துட்டோம். நான் வந்து இந்த கிழங்கு தான் கஷ்டமாக இருக்கும்னுட்டே நோண்டவே இல்லை. அப்படியே பிடிச்சி இழுத்தோடனே இது சூப்பராக வந்துச்சு. ஆனால் வேறு இதில் நிறைய இருந்துச்சு, கிழங்கும் நிறைய இருந்துச்சு. ஒரு செடி தான் வச்சோம். அது என்னன்னு தெரியல, அதுலேருந்து நிறைய முளைச்சி இதில் வந்து சைடில் நிறைய கிழங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு கடைசியில் இருக்கிறதுலாம் தான் ரொம்ப லேட் பண்ணிச்சு கிழங்கு வர்றதுக்கு. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் அன்னக்கூடையில் எடுத்து போட்டு வந்து நம்ம கொட்டாயில் போட்டாச்சு. கொட்டாய் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து சரியாக க்ளீன் பண்ணி முடிக்கல. நம்ம தோட்டத்தை பார்த்தோன்னே வெறிச்சோடி போச்சு. அது ஒரு அழகாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஹைட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதை எடுத்துகிட்டோடனே பார்த்தா அப்படியே காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோமா. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ மஞ்சள் பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாச்சு. லாஸ்ட் டைம்லாம் வந்து நான் ஊர்லேருந்து போகவே இல்லை. அப்பா அம்மாவே வந்து அதை இது பண்ணிட்டாங்க. இந்த டைம் தான் நான் போயிருந்தேன். இந்த மாதிரி இந்த தண்டை மாற்றி கட் பண்ணிட்டு பாருங்கள், அது உள்ளவும் எல்லோவாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த வேர் மட்டும் வச்சுனா இதுலேருந்து நிறைய கிழங்கு வர ஆரம்பிக்கும். நாங்கள் விதை எதுவும் பெருசாக போகிறதில்ல. இதை கட் பண்ணுறதே எடுத்துகிட்டு போய் வைப்போம். அதுக்கப்புறம் அந்த கனு பார்த்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வைப்போம். அதிலே அது நிறைய வந்துடும். ஒரு செடி வச்சோன்னா அது பக்கத்தில் நிறைய செடி வர ஆரம்பிச்சிருது பாருங்கள். இந்த அன்னக்கூடையில் ஒரு அரை அன்னக்கூடை நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டேன். மண் எல்லாத்தையும் ஈரத்தோடு அப்படியே செஞ்சுட்டேன்னா ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் காய வச்சு அலசினா அது மண் போக்குறதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ அதனால் கையோடு இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டு முருங்கை மரத்தில் நிறைய பூ வச்சுருக்கு. ஆனால் காய் வந்து அந்த அளவுக்கு வருமானு தெரியல. இந்த டைம் வந்து பூசணிக்காயில் நமக்கு காய் பிஞ்சாக தான் இருக்குது. பொங்கலுக்கு யூஸ் ஆகலை. கடையில் தான் வாங்கினோம். ஒரு பீஸ் வந்து 20 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த மஞ்சளை காய வச்சு எப்படி பொடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாய்.